சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. இளநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலில் பிரதான செய்தியாக மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் நடக்கும் தேர்தல் ஆணைக்குழு தகவல். மாகாண சபைகளுக்கான தேர்தல் அடுத்த வருடம் நடாத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தரப்பு தெரிவித்துள்ளது என்பது இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாகும். அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் சித்துபாத்தி மனித புதைகுழியுள் நேற்று மேலும் 7 எலும்பு கூடுகள். அரியாலை சித்துபாத்தி மனித புதைகுழியுள் நேற்று 7 மனித எலும்பு கூடுகள் பகுதி அளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியாலை சித்துபாத்தி இந்துமையான மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த 10ஆம் தேதியுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது தடயவியல் அகழ்வு தளம் ஒன்றில் 4 எலும்பு கூடுகளும் அகழ்வாய்வு தளம் 2இல் 3 மனித எலும்பு கூடுகளுமாக மொத்தமாக 7 மனித எலும்பு கூடுகள் நேற்று பகுதி அளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சித்துபாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 16வது நாளாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதுவரை 65 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய தலைநகரான ஹன்பராவில் செம்மணிக்கு சர்வதேச நீதி கோரி பேரணி என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி. செம்மணி புதைகளில் இருந்து ஆதாரங்கள் மீண்டும் வெளிவந்ததை தொடர்ந்து ஈழத்தில் நடந்து வரும் இனப்படுகொலைக்கு சர்வதேச பொறுப்பு கூறலை கோரி அனைத்து ஈழத்தமிழ் ஆஸ்திரேலிய அமைப்புகளும் நேற்று மதியம் 12 மணிக்கு மாபெரும் கண்டன பேரணியை நடத்தியுள்ளன. இந்த பேரணியில் பெருமளவு தமிழர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை தூதரகத்திற்கு வெளியே தொடங்கிய பேரணி ஆஸ்திரேலியாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகம் உட்பட முக்கிய தூதரகங்களை நோக்கி நடைபெற்றது. தமிழ் மக்களினதும் சர்வதேச சமூகத்தினரும் தொடர்ச்சியான அழுத்தம் மூலமே இதுவரை பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. இது பற்றிய கவன ஈர்ப்பு நிகழ்வு அணையா விளக்கு போராட்டமாக தாயகத்தில் மக்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை கவனிக்கத்தக்கது. அதன் தொடர்ச்சியாகவே நேற்று திங்கட்கிழமை சர்வதேச கவனஈர்ப்பு பேரணியாக ஆஸ்திரேலியாவில் இயங்கும் அனைத்து தமிழ் அமைப்புகளும் இணைந்து தலைநகர் ஹன்பராவில் ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் முன்பாக ஆரம்பமாக நடைபெற்றது. இந்த பேரணியானது மதியம் 12 மணிக்கு இலங்கை தூதரத்திற்கு முன்பாக பாரிய கவனஈர்ப்பு போராட்டத்துடன் ஆரம்பித்து பன்னாட்டு தூதரகங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் தூதரக வழியாக சென்று ஆஸ்திரேலிய வெளிவகாரத்துறை அமைச்சு அலுவலகத்தில் முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனு கையளிக்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் ஷானியை சிஐடி பணிப்பாளராக நியமிக்க பேராயர் கோரவில்லை, அருட்தந்தை சிரில் ஹாமினி என்றொரு செய்தியும், குருக்கள் மடம் மனித புதைகுழி வழக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஒத்திவைப்பு என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் அரசு சதித்திட்டம், நாளை கருப்பு கொடி போராட்டம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு என்றொரு செய்தியும், வடக்கு காணிகள் விடுவிப்பு குறித்து யாழ் செயலகத்தில் கலந்துரையாடல் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. டொனால்ட் டிரம்பிற்கு ஆதரவாக வவுனியாவில் நேற்று போராட்டம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தமிழர் இறையாண்மையை மீட்டு தந்தால் 50 லட்சம் கையெழுத்துக்களை திரட்டி நோபல் அமைதி பரிசிற்கு பரிந்துரை செய்வோம் என தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து நாணய நிதி பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார சந்திப்பு என்பது இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் நல்லூர் கந்தன் மகோற்சவ காளாஞ்சி கொடுக்கும் நிகழ்வு என்று தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு பந்தல்கால் நாட்டலும் காளாஞ்சி கொடுக்கும் நிகழ்வும் நேற்று காலை நடைபெற்றது. கருவறையில் வீற்றிருக்கும் அலங்கார கந்தன் வள்ளி தெய்வானைக்கு கிரியைகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து காளாஞ்சியானது மரபு ரீதியான செங்குந்தர் பரம்பரையினருக்கு வழங்கப்பட்டது. பின்னர் சுபநேரத்தில் ஆலய வெளிவீதி சுற்றுவட்ட பகுதியில் சம்பிரதாய பூர்வமாக ஆலய பிரதம குருவினரால் பந்தல்கால் நாட்டி வைக்கப்பட்டது. மகோற்சவ கொடிச்சீலையினை பரம்பரையாக வரைந்து கொடுப்பவர்களுக்கான காளாஞ்சியினை கையளிப்பதற்காக ஆலய உழவர் வண்டி மூலம் நல்லூர் பின்வீதி ஊடாக சென்று சட்டநாதர் வேல்முருகன் ஆலய நிர்வாகத்தினரிடம் ஆலய பிரதம குருக்கள் தலைமையில்
காளாஞ்சி விஞ்ஞாபனம் கையளிக்கப்பட்டது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவம் எதிர்வரும் 29ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்த ஏனைய செய்திகளுக்குள் மாவை கந்தனுக்கு நாளை தேர். வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான மகோற்சவ திருவிழா தொடர்ந்து சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. 24ஆம் திருவிழாவான தேர் திருவிழா நாளை புதன்கிழமை, மறுநாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை தினத்தன்று தீர்த்த திருவிழாவும் இடம்பெற உள்ளது என்று இந்த செய்திகள் காணப்படுகிறது. பனை சார்ந்த உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் நல்லூரில் என்ற ஒரு செய்தியும், வீட்டாரை மிரட்ட முயன்றவர் உடலில் தீ பற்றி உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி. மதுபோதையில் வீட்டாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டு தனது உடலை பெட்ரோலை ஊற்றி தீ வைக்கப் போவதாக மிரட்டிய போது அந்த நபரின் உடல் தீப்பற்றியதில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். நயனாதீவைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த 17ஆம் தேதி மதுபோதையில் வீட்டிற்கு சென்று வீட்டில் தர்க்கத்தில் ஈடுபட்டார். பின்னர் வீட்டில் இருந்த பெட்ரோலை தனது உடலில் ஊற்றி உயிரை மாய்க்கப் போவதாக மிரட்டியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரது உடலில் தீ பற்றியது. தீயை அணைத்து அவரை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் நேற்றைய முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சை பலனின்றி காலமானார் என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தந்தையின் சித்திரவதையால் காட்டுக்குள் ஓடிய மகள் மீட்பு. தனது தாய் வெளிநாட்டில் இருந்த போது தந்தை சித்திரவதை செய்வதால் வீட்டை விட்டு காட்டுக்குள் ஓடிய 14 வயது பாடசாலை மாணவியை கண்டுபிடித்துள்ளதாக ஹதரலியத்த போலீசார் தெரிவித்துள்ளனர். 14 மற்றும் 8 வயதுடைய 2 மகள்களும் அதே போலீஸ் எல்லைக்குள் வரும் ஹகபத் வலவின் ஹோனதென்ன பகுதியில் தங்கள் 36 வயதுடைய தந்தையுடன் வசித்து வந்துள்ளனர். தந்தையின் சித்திரவதை காரணமாக மூத்த மகள் கடந்த 16ஆம் தேதி காலை வீட்டை விட்டு வெளியேறி தனது பாடசாலையின் பையில் தனது துணிகளை வைத்து எடுத்து சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். பாடசாலைக்கு சென்ற மகள் மாலை வரை வீடு திரும்பவில்லை என்று ஹதர்லியத்து போலீசில் தந்தை முறைப்பாடு அளித்துள்ளார். உடனடியாக அவளை தேடிச் சென்ற போலீசார் நாள் முழுவதும் உண்ணாமல் இருந்ததால் அவள் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டு மீட்டு அழைத்து வந்ததாக தெரிவித்திருந்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து முட்டையின் விலை குறைப்பு என்ற ஒரு செய்தி. முட்டையின் விலையை 2 ரூபாயினால் குறைப்பதற்கு அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தீர்மானித்துள்ளது என்ற ஒரு செய்தியும், லஞ்ச ஊழல் விசாரணை குழுவின் 2138 முறைப்பாடுகள் என்பது இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் அப்புக்குட்டி அன்னையின் டவுட் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் மின்சார கதிரை கதை கூறி ராஜபக்சக்கள் அரசியல் நடாத்தியது போல தமிழக முதல்வர் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் என்று கேள்விக்கு அப்ப என்ன சொல்ல வாரியல் தோழர்? ராஜபக்சக்கள் மின்சார கதை கூறி 2 தடவை ஆட்சியை பிடித்த மாதிரி தமிழக முதல்வரும் 2 தடவை ஆட்சியை பிடிப்பார் என்கிறீர்களா என்று அவருடைய டவுட் காணப்படுகிறது. அதனை தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள், நாவாந்துறையில் கோல்கம்பம் வீழ்ந்ததில் 29 வயது இளைஞன் பரிதாபகமாக மரணம் என்ற ஒரு செய்தியும், சுன்னாகத்தில் புடவையகத்தில் தீ, கோடிக்கணக்கான பொருட்கள் நாசம் என்ற ஒரு செய்தி. சுன்னாகம் பகுதியில் உள்ள புடவையகத்தில் இடம்பெற்ற தீ விபத்தில் 1,25,00,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த கடையில் வியாபாரம் நடந்த பின்னர் பணியாளர் ஒருவர் கடையை பூட்டிவிட்டு வீடு சென்றுள்ளார். அங்கு சுவாமி படத்திற்கு ஏற்றிய தீபத்திலிருந்து தீ பற்றி கடை எரிந்து நாசமாகியது. இது குறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக, சிகிரியா மோதலில் ஒருவர் உயிரிழப்பு என்றொரு செய்தியும், நாட்டை விட்டு 1489 வைத்தியர்கள் 3 ஆண்டுகளில் வெளியேற்றம், ஆய்வில் வெளிவந்தது தகவல் என்ற செய்தியும், அஸ்பெஸ்ம மேன்முறையீட்டிற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவு என்ற செய்தியும், அம்பாந்தோட்டையில் மீண்டும் தொடங்கியது உப்பு உற்பத்தி என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஆடை ரப்பர் ஆலைகளை பாதுகாக்க அரசு நடவடிக்கை, அமைச்சர் சமந்த வித்யாரத்ன என்ற ஒரு செய்தியும், யானைகளின் மரணங்கள் குறித்து சிறப்பு விசாரணை நடாத்தப்படும், சுற்றுச்சூழல் அமைச்சு கூறுகிறது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நீரில் மூழ்கிய 2 மீனவர்கள் ஒருவரின் சடலம் மீட்பு என்ற செய்தியும், தவறி விழுந்த காதலனை காப்பாற்ற கால்வாய்க்குள் குதித்த யுவதி மாயம் என்றொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 6 வயதிற்குட்பட்ட சிறுவர்களை கைபேசி கையாள அனுமதிக்காதீர்கள்,
6 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் சிறுமியர்கள் கைபேசிகளை கையாள்வதற்கு பெற்றோர்கள் அனுமதிக்க கூடாது என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் வலியுறுத்தியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கண்டி அழகுக்கலை நிலையத்தில் திடீரென மயங்கி விழுந்த பெண்கள் என்ற செய்தி ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்த கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் மக்களின் காணிகளை விடுவிக்க அரசு அக்கறையுடன் செயல்படும் திருமலையில் பிரதி அமைச்சர் அருண் உறுதி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஆடி அமாவாசை திருவிழாவில் மாணவர்களின் இசை நிகழ்வு என்று அது தொடர்பான ஒரு புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கலைகளை மேடையேற்றிய நாட்டார் கலைநயம் விழா என்ற ஒரு செய்தி, கிண்ணியாவில் திடீர் சோதனை, 2 உணவகங்களுக்கு எதிராக வழக்கு என்ற ஒரு செய்தியும், போலீசார் சிரமதானம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி, அதனைத் தொடர்ந்து பொத்துவிலில் கடலில் மூழ்கிய இளைஞர்கள் 2 மீட்பு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள் இறக்குமதி வரி குறைப்பு விவாதம் இறுதிக்கட்டத்தில், திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்வு என்ற ஒரு செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்தியாக அக்டோபர் மாதம் இலங்கையர் தினம், நல்லிணக்கத்தை பிரதான இலக்காக கொண்ட இலங்கையர் தினம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெற உள்ளது எனவும் இதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுக்கள் நிறைவடைந்துள்ளது எனவும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினுதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த தகவலை தெரிவித்திருந்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அமெரிக்கா இலங்கை மீது விதித்துள்ள உண்மையான வரி வீதம் 58% ஆகும் என்ற ஒரு செய்தியும், விடத்தல் தீவு இளைஞருக்கு ஐரோப்பாவில் விமான உரிமம் என்ற ஒரு செய்தியும், ஓய்வூதியம் கேட்டு ஜெனீவா செல்லும் முன்னாள் எம்பிக்கள் என்று இன்றைய இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, செம்மணி மனித புதைகுழி 7 மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம். செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் போதும் நேற்று திங்கட்கிழமை புதிதாக 7 மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நீதவான் ஆனந்தராஜா மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாராய்ச்சி தளம் இலக்கம் 2 என நீதிமன்றினால் அடையாளப்படுத்த மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முதல் 15 நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் கடந்த 10ஆம் திகதியுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு 11 நாட்களின் பின்னர் நேற்று 16வது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றினை இன்று செவ்வாய்க்கிழமை அகழ்ந்து எடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 25 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்போது 65 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை நேற்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளின் போது குற்றப்புலன் ஆய்வு திணைக்கள அதிகாரிகள் அகழ்வு நடைபெறும் இடத்தில் பிரசன்னமாகி இருந்தனர். மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகள் இதுவரை யாழ்ப்பாணம் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட வந்த நிலையில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய இந்த விசாரணைகளை மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கீழ் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அகழ்வு இடம்பெறும் இடத்தில் பிரசன்னமாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி புதைகுழி விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் செம்மணி சிதுபாத்தி மனித புதைகுழியின் விசாரணைகள் நேற்று முதல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், மனித புதைகுழி அகழ்வுக்கு நிதி நிபுணத்துவத்தை வழங்குங்கள், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வேண்டுகோள். மனித புதைகுழிகளில் காணப்படும் மனித எச்சங்கள் அகழ்வதற்கும் அவசியமான நிதி நிபுணத்துவம் மற்றும் வளங்களை இலங்கை அரசு வழங்க வேண்டும் என பரிந்துரைத்துள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தினை ஏற்றுக்கொள்வது குறித்து இலங்கை ஆராய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், 30 நிமிடங்களாக பாடசாலை நேரம் அதிகரிப்பு பிரதமர் ஹரணி அமரசூரிய. புதிய கல்வி திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் 30 நிமிடங்கள் நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் நேற்று உரையாடிய போதே இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், ஒரு பாடத்தின் காலம் 45 நிமிடங்களாக நீடிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு கற்பிக்க ஆசிரியருக்கு போதுமான நேரம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மாணவர்கள் அவசரமின்றி இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்க நேரம் தேவை என்று பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆரம்பத்தில் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை பாடசாலைகள் இயக்க முன்மொழியப்பட்டதாக வெளிப்படுத்திய பிரதமர் அமரசூரிய இறுதியில் பாடசாலை நேரத்தை அரை மணி நேரம் மட்டுமே நீடிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்.
போக்குவரத்து போன்ற பிற சிக்கல்களை கருத்தில் கொண்டும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் ஆகஸ்ட் 10 புலமை பரிசில் பரீட்சை 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல புலமை பரிசில் பரீட்சை ரத்து செய்யப்பட மாட்டாது பிரதமர் ஹரணி. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ரத்து செய்யப்படாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேற்று வழங்கிய பிரத்யோக நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மிகவும் அழுத்தமிக்கது என்ற காரணத்தினால் அந்த அழுத்தங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்வரும் 2028 ஆண்டளவில் மிகவும் அதிக அழுத்தமற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை அறிமுகம் செய்யப்படும் என அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். மேலும் பாடசாலைகளுக்கிடையே நிலவி வரும் ஏற்றத்தாழ்வு நிலைமையினால் புலமை பரிசில் பரீட்சை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது எனவும் சுட்டிக்காட்டிய பிரதமர் எதிர்காலத்தில் பாடசாலைகளுக்கு இடையில் நிலவி வரும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக மூளாயில் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு என்ற செய்தியும் புலிகளின் முன்னாள் உறுப்பினர் கொழும்பில் கைது என்ற செய்தியும் கோல் கம்பம் விழுந்ததில் இளைஞன் உயிரிழப்பு நாவாந்துறையில் சம்பவம். கால்பந்து விளையாடி கொண்டிருந்த போது இளைஞன் மீது கோல் கம்பம் சரிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. யாழில் காணி விடுவிக்க தொடர்பில் மயிலட்டி மீள்குடியேற்ற பிரதிநிதிகளுடன் அரசு அதிபர் பிரதீபன் கலந்துரையாடல் என்ற செய்திகளும் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சீலை வடிவமைப்பாளர்களிடம் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு நேற்று காலை கல்வியங்காட்டில் இடம்பெற்றது. வள்ளியம்மை திருக்கல்யாண படிப்புடன் பந்தர்கால் நாட்டுதல் நடைபெற்றும் பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கும் மரபுடையவர்களுக்கான காளாஞ்சி மாட்டு வண்டி மூலம் நல்லூரிலிருந்து கல்வியங்காட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டும் கலாச்சார முறைப்படி பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகையும் காளாஞ்சியும் கையளிக்கப்பட்டன. ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா எதிர்வரும் 29 செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது. அதேபோல வாக்களிக்க தவறினால் இனி அபராதம், தேர்தல்கள் ஆணைக்குழு அதிரடி. எதிர்கால தேர்தல்களில் வாக்காளர்களுக்கான வாக்களிப்பு கட்டாயமாக்கப்படும். வாக்களிக்க தவறுபவர்களுக்கு அபராதம் விதிக்க திட்டமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல விளையாட்டு செய்திகளுக்குள் கனடாவின் ஓபன் டென்னிஸ் முன்னணி வீரர்கள் விலகல் என்ற செய்தி, மாகாண உடற்பயிற்சி போட்டியில் இளவாலை கன்னியர் மடம் சாம்பியன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் மன்னார் உலக விளையாட்டரங்கில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மாகாண மட்ட பூப்பந்தாட்ட தொடரில் யாழ் இந்து மகளிர் கல்லூரியின் 16 வயதிற்குட்பட்ட அணியும் 20 வயதிற்குட்பட்ட அணியும் சாம்பியனை கைப்பற்றியிருக்கிறார்கள் என்ற புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல உட்பக்க செய்திகளுக்குள் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக திருமதி அஜிதா பிரதீபன் பொறுப்பேற்பு என்ற செய்தியோடும் அன்று வறுமையால் போசாக்கின்மை, இன்று வசதியால் போசாக்கின்மை ஆளுநர் தெரிவிப்பு. அன்று வறுமையால் தான் போசாக்கின்மை எம்மிடத்தை தலை தூக்கி இருந்தது. இன்று வசதி படைத்தோரும் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் உணவு பழக்கத்தை ஆக்கிரமித்திருக்கும் துரித உணர்வுகளால் இந்த பாதிப்பை எதிர்கொள்கின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் 6 வயதிற்குட்பட்ட சிறார்கள் கையடக்க தொலைபேசிகளை கையாள பெற்றோர் அனுமதிக்க கூடாது என்ற செய்தியோடும் குப்பையுடன் செல்லும் வாகனங்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும், மீறி செயற்பட்டால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் உதவி மேயர் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் மாநகர சபைக்குட்பட்ட கழிவகற்ற உளவு இயந்திரங்கள் குப்பைகளை ஏற்றி செல்லும் பொழுதும் நெற்கொண்டு மூடப்படாமல் சென்றால் மக்கள் நகர சபைக்கு அறிவித்தால் அது தொடர்பில் உரியவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாநகர சபையின் உதவி மேயர் தயாளன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்காவிற்கு அடிபணிந்தார் புடின், ரஷ்யா வெளியிட்ட அறிவிப்பு என்ற கேள்வியோடு ஒரு செய்தியும் தென்கொரியாவில் கனமழை 17 பேர் உயிரிழப்பும், 2ஆம் உலகப் போர் வீரர் யோக் லார்சன் காலமானார் என்ற செய்தியும் ஜப்பான் மேற்சபை தேர்தல் பெரும்பான்மையை இழந்தது ஆளும் கட்சி என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வலம்புரியினுடைய ஆசிரியர் தலைங்கமாக நைனை நாகபூசணி ஆலய பரிபாலன சபையினருக்கு ஒரு வேண்டுகோள் என்று அந்த ஆசிரியர் தலைங்கமும் மக்களின் பேராதரவுடன் அனுர அரசை விரைவில் வீட்டுக்கு விரட்டி அடிப்போம், ஐக்கிய மக்கள் சக்தி சூளுரை என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக செம்மணி அகழ்வு பணி மீள ஆரம்பம். நேற்று ஒரே நாளில் மட்டும் 7 என்பது தொகுதிகள். செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் 7 என்பது தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தருவதாக கூறிய வயற்காணி எங்கே, வவுனியாவில் மக்கள் போராட்டம் என்ற ஒரு செய்தி. இனப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வாக்குறுதிகளை நிறைவேற்றுக அஜித் பி பெரேரா தெரிவிப்பு என்ற செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஜனாதிபதி அனுரகுமாரவும் இனப்படுகொலையாளியே,
அருட்தந்தை சக்திவேல் காட்டம் என்ற ஒரு செய்தி. கட்டமிடப்பட்ட செய்தியாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இருந்து உடனடியாக வெளியேறி செல்க, கையிட்டி திஸ்ஸவிகாராதிபதி வழிவடக்கு தவிசாளர் கடிதம் என்ற ஒரு செய்தி. மாவட்டபுரம் கந்தசுவாமிக்கு என்று சப்பர திருவிழா, உலகிலேயே உயரமான சப்பரம் என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய சப்பர திருவிழா இன்று இரவு 9 மணியளவில் இடம்பெற உள்ளது. மாவட்டபுர கந்தசுவாமி ஆலய சப்பரம் புதிதாக அமைக்கப்பட்டது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தமிழரின் இறையாண்மையை மீட்டால் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் பெயரை நோபல் பரிசுக்கு பரிந்துரைப்போம், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவு தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, உலகமும் நாடும் நாங்களும் கிடக்கிற கிடையில இப்ப அவருக்கு நோபல் பரிசு தான் இல்லாதது பெரிய குறை கண்டியலோ என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது. இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள். அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள், நாட்டிலிருந்து வெளியேறி வரும் அதிகளவான மருத்துவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் நிபுணர்கள் உட்பட 1489 மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி உள்ளனர் என்று ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது என்ற செய்தியும், பாரம்பரிய முறைப்படி நடந்த காளாஞ்சு கையளிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, செம்மணிக்கு நீதி கோரி ஹான்ஃபராவில் போராட்டம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இறக்குமதி வரி குறைப்பு பேச்சு இறுதி கட்டத்தில், அரசாங்கம் தெரிவிப்பு. அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இறக்குமதி வரி குறைப்பு தொடர்பான விவாதம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும், ஊழல் மோசடி குவியும் முறைப்பாடுகள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி. எம்பிக்களின் ஓய்வூதியம் ரத்து, ஜெனீவாவில் முறையிட திட்டம் என்ற ஒரு செய்தி. நேருக்கு நேர் மோதி 2 பஸ்கள் விபத்து, 25 பேர் படுகாயம் என்ற ஒரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. பனைவார கண்காட்சி இன்று நல்லூரில் ஆரம்பம் என்ற ஒரு செய்தி. வடமாகாண பனை எழுச்சி வாரத்தின் ஒரு அங்கமாக வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் வடக்கு மாகாண பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் இணைந்து எங்கள் வாழ்வியலின் பனை என்ற துணைப்பொருளில் நடாத்தும் பனைசார் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் இன்று செவ்வாய்க்கிழமை தொடக்கம் எதிர்வரும் 26ஆம் தேதி சனிக்கிழமை வரை முற்பகல் 9:30 மணி தொடக்கம் பிற்பகல் 8 மணி வரை நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் இடம்பெற உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. முல்லை சம்மளங்குளத்தில் விவசாய பாதை சீரில்லை, விவசாயிகள் காட்டம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. புதிய கல்வி சீர்திருத்தம், மாணவருக்கு மேலும் சுமை, இலங்கை ஆசிரியர் சங்கம் அதிருப்தி என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கல்லூரி ஒன்றில் வீழ்ந்த விமானம், பங்களாதேஷில் பதற்றம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், சஜித்தின் பதவியை பறிக்கும் திட்டம் இல்லை, முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதிப்பக்க செய்திகளுக்குள், மஹிந்தானந்தாவிற்கு எதிராக புதிதாக குற்றப்பத்திரிகை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், சனசமூக நிலையங்களை திறம்படுத்த வலுவூட்டல், வலிதற்கு பிரதேச சபை நடவடிக்கை என்ற செய்திகள் இதயன் பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது. இவைதான் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.